ஹர மகாதேவ. கருணை வடிவாகிய அன்னை சிவகாமி அம்பிகை சமேத பெருமானுடைய திருக்கோயிலிலே நாம் இன்று அருமையானது ஒரு உழவர பணியை முடித்து அப்பெருமானுடைய அருட்காட்சியை காண்பதற்காக நம்ம எல்லாரும் இங்க கொஞ்சம் கூடி இருக்கிறோம். ஏன்னா நேரம் ஆச்சுங்கிறதுனால கரிமலை வேன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போகலையா? அப்ப அங்கிருந்த மக்கள் தான் காணும். இந்த அருமையான வேளையில நம்ம வழக்கமா சிந்திக்கிற இந்த கோயிலினுடைய பெருமை, கோட்டியப்பர் திருக்கோயில், இந்த கோயிலினுடைய பெருமையை ஒரு சில நிமிடங்கள் நம்ம வழக்கம் போல நம்முடைய சிந்தனையாக செய்து அடுத்த இந்த தீபாராதனை தரிசனம் செய்து நம்ம பிரயாணத்தை தொடங்கலாம். பெரியவர்களே, இப்போ நிறைய பேர் தீட்சை ஏற்றுக்கிட்டவங்க அங்க நிறைய இருக்கிறோம் இல்லையா? தீட்சை ஏற்றுக்கிட்ட அடியார்கள் நிறைய இருக்கிறாங்க. சிவபூஜை ஏற்றுக்கிட்ட அடியார்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த சிவபூஜை ஏற்றுக்கிட்ட அடியார்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வெளியூருக்கு போகும் பொழுது தன்னுடைய உடையவர் என்று சொல்லக்கூடிய சிவலிங்க திருமேனிய கையில கொண்டு போகணும். தன் கையில வச்சிருக்கிற சிவலிங்க திருமேனிய கையில கொண்டு போகணும். கொண்டு போய் வெளியே ஒரு எங்க தங்குறமோ அங்க இருந்து இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க நித்திய வேலைகளை பார்க்கணும். இதுதான் ஒரு சிவபூஜை ஏத்துக்கிட்டவங்களுக்கு செய்யக்கூடிய விதிமுறைகள். அனுஷ்டானம் பண்றது தினந்தோறும் அனுஷ்டானம் பண்ண. இப்ப நிறைய பேர் தீட்சை எடுத்துக்கிட்டவங்க என்ன பண்றாங்கன்னா, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நேரம் இருக்குது, மத்த நேரம் அனுஷ்டானம் பண்றது இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நித்திய அனுஷ்டானம்னு பேரு. டெய்லி அனுஷ்டானம் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி நித்திய பூஜை டெய்லி பூஜை பண்ணியே ஆகணும். அப்படி பூஜை பண்றதுக்கு நம்ம உடையவர் என்று சொல்லக்கூடிய மூர்த்தியை நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போறோம். பழைய காலத்துல முனிவர்கள் நித்திய பூஜை சிவபூஜை செய்யக்கூடிய அருளப்பாடுடைய சித்தர்கள் முனிவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த முனிவர்களுக்கெல்லாம் தலையாயராக திகழ்ந்தவர் அகத்திய பெருமான். இந்த அகத்திய பெருமான் என்ன பண்றாருன்னா, அவரு ஒவ்வொரு காலத்திலும் நம்ம ஒரு நாளைக்கு ஒருவேளை பூஜை பண்றதுக்கே நமக்கு அவ்வளவு முடியல. எனக்கு வேலை இருக்குது, ஒரு நாளைக்கு பூஜை 1 மணி நேரம் ஆகுமோ, அனுஷ்டானம் பண்ணா 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா முனிவர்கள் சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா 6 காலமும் பூஜை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அகத்திய மகரிஷி, அந்த சரித்திரம் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். சிவபெருமானுடைய திருக்கல்யாணம் நடக்கின்ற வேளையில எல்லாரும் அங்க போனதுனால வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்தது. அதை சமன் செய்வதற்காக அகத்திய பெருமான் பொதிகை மலையை நோக்கி வருகிறார். கைலை மலையிலிருந்து பொதிகை மலையை நோக்கி வர்றார். அப்படி வரும்போது எவ்வளவு காலம் ஆயிருக்கும். அவர் அந்தந்த காலங்கள்ல பூஜை பண்ணணும் இல்லையா? அவர் என்ன பண்ணுவார்னா, கையில அவங்க பூஜையெல்லாம் பூஜை மூர்த்தி எல்லாம் கொண்டு வர்றது இல்லை. ஏன்னா அகத்திலேயே பூஜை பண்ணக்கூடிய வலிமை உடையவர். நமக்கு அகப்பூஜை பண்ற வலிமை இல்லை. ஏன் வலிமை இல்லை, நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம்னா, அனுஷ்டானம் பண்ற நேரத்துல அந்த ஜபம் பண்றோம் பாத்தீங்கன்னா, நம்முடைய குருநாதர் நமக்கு உபதேசம் செய்த ஜபம், அந்த பஞ்சாட்சர ஜபம், அதை செய்யற நேரத்துலதான் நம்முடைய மனசு அங்கங்க எல்லா சிந்தனைகளும் மனசு அங்கங்க செதறுது. இப்போ நம்மால் அகப்பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். அதனால நம்ம ஒரு மூர்த்தியை எங்க போனாலும் கொண்டு போறோம். ஆனா முனிவர்களும் சித்தர்களும் அகத்திலே பெருமானை எழுந்தருளை செய்து பூஜை பண்ணக்கூடிய வலிமை உடையவர்கள். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்க ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வாங்க. அந்த மூர்த்திக்கு அபிஷேகம் காரியங்கள் பண்ணுவாங்க. அந்த மூர்த்தி அப்படியே அங்க இருப்பார். அது மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு கோயிலையும் பாக்குறோம். இது இந்த முனிவர் பிரதிஷ்டை செய்த மூர்த்தி, இது இந்த முனிவர் பிரதிஷ்டை செய்த மூர்த்தி, விஸ்வாமித்திர பிரதிஷ்டை செய்த மூர்த்தி. ராமேஸ்வரத்துல அப்படித்தான் பாக்குறோம். ராமரால் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்யப்பட்ட மூர்த்தி ராமலிங்கர், ராமர் பிரதிஷ்டை செய்தது. அதே மாதிரி கண்டக்குறிச்சி அந்த ஆட்டு பக்கத்துல ஒரு இது பாக்குறோம். காசிப முனிவரால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் காசிபலிங்கம்னு பேரு. அதே மாதிரி இந்த அப்படியே வந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த இடம் ஒரு நேரத்துல தாமிரபரணி நதி கரையாக இருந்திருக்குது. அப்ப எவ்வளவு தூரம் நகரம் உள்ள போயிருக்குதுன்னு பாருங்க. ஆறு அவ்வளவு சுருங்கி இருக்குது. அதனாலதான் வெள்ளம் வர்ற நேரத்துல தாமிரபரணி தாய் தன்னுடைய பரிணாமத்தை தூரம் காட்டிடுறா. ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தண்ணி வந்துருக்கு. இப்ப அவ்வளவு தூரத்துக்கு பஸ் அந்த தாமிரபரணி இருந்திருக்கு. ஒரு காலத்துல பெரிய நதியா தாமிரபரணி ஓடிக்கிட்டு இருந்ததுக்கு இந்த பக்கமும் அந்த ஆற்றங்கரையில இந்த ஊர் இருந்திருக்கு. அகத்திய மகரிஷி இந்த பக்கம் வர்றாரு. வரும்போது பூஜை பண்ணக்கூடிய காலம். இப்ப அவர் என்ன பண்றாரு, ஒரு மணல்ல, ஆற்று மணல்ல லிங்கத்தை படிச்சு வைக்கிறார். முன்னாடிலாம் சின்ன பிள்ளைங்க
பக்கத்துல வீடு கட்டுறதுக்கு மணல் அடிச்சு போட்டிருந்தாங்கன்னா அதுல அப்படியே குமிச்சு குமிச்சு கோவலம் கட்டி விளையாடுங்க. இப்ப எல்லாம் அதே முடியல. எல்லாம் கான்ட்ராக்ட்ல விடுறோம், அப்படியே கொண்டு வராங்க, அப்படியே தூக்கி கட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் எங்க நம்மளும் பிள்ளைகளை மணல்ல விளையாட விடுறதும் இல்ல, பிள்ளைகளுக்கு விளையாட நேரமும் இல்ல. பள்ளிக்கூடம் விட்டு வந்தா ஹோம்ஒர்க் முடிஞ்சா கொஞ்ச நேரம் டிவி முடிஞ்சோன்னா தூக்கம். ஏன்னா காலையில 5 மணிக்கு எந்திரான்னு விரட்டி 7 மணிக்கு பஸ்ஸுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. அதனால பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்ப மெஷின் மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப பிள்ளைகள் மணல்ல விளையாண்டாங்க, இப்ப மணலும் கிடையாது, விளையாடுறதுக்கு வழியும் இல்லை. அகத்திய மகரிஷி என்ன செய்யறாரு, அந்த சிவலிங்க திருமேனியை அந்த மணல்ல பிடிச்சு வைக்கிறார். சாமி எப்போதுமே அன்புடையவர்கிட்ட கொஞ்சம் விளையாட்டு காட்டுவார். நாம நம்முடைய பேர பிள்ளைகள் பேத்தி மாறிட்டு எல்லாம் நம்ம விளையாடுறது இல்லையா, அவங்க கையில வச்சுக்கிறத பிடிங்கிடுவோம். அவங்க ஒரு அழுத உடனே சிரிச்சுக்கிட்டே கையில கொடுக்குறோம். அவங்களை அழ வச்சு பார்க்கணும்னா நமக்கு ஆசை, ஒரு சின்ன விளையாட்டு. அது மாதிரி பரமேஸ்வரன் என்ன பண்ணாரு, அகத்தியத்தை கொஞ்சம் விளையாண்டு பார்க்கணும்னு நினைச்சாரு. இவர் சிவலிங்கத்தை அந்த மணல்ல பிடிச்சு பாக்குறாரு, மணல் அப்படியே சரிஞ்சுக்கிட்டே போகுது. சரி, நம்ம ஏதோ பிடிச்சது சரியில்லை போல அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இறுக்கமா டைட்டா பிடிச்சு பாக்குறாரு, அப்பவும் சரிஞ்சு போகுது. இப்படியே பல தடவை செஞ்சு பார்த்தாரு, சரிஞ்சு போகுது. அதுக்குள்ள பூஜை பண்ண வேண்டிய நேரம் நெருங்குது. இப்போ இவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம சில நேரத்துல ஒரே வேலையை மாறி மாறி பார்த்தோம்னா டென்ஷன் ஆயிடும் இல்லையா, அது மாதிரி இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. என்னைய ஒரு பூஜை பண்றதுக்கு உன்னைய பிடிச்சு பாக்குற, அப்படி வரவே மாட்டேங்கிற, நேரம் வா பூஜை பண்ணணும், நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறார். அப்பவும் சரிஞ்சுது. அகஸ்தியர் என்ன சொல்றாரு, எத்தனை தடவை சொல்றத கொஞ்சமாவது கேட்கறியா, அந்த உரிமை. நாம அதுக்காக நம்ம போய் சாமிகிட்ட முன்னாடி நின்றுகிட்டு நான் எத்தனை தடவை சொல்றேன் நீ கேட்கறியா அப்படின்னு சொல்லி நம்ம சாமிகிட்ட நம்ம எதையும் கேட்க முடியாது. ஏன்னா அந்த உரிமை நமக்கு, நாம அவர்கிட்ட இருந்து நாம எடுத்துக்கல, அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு, நாம எடுத்துக்கல. ஆனா அகத்தியர் அந்த உரிமையை பெற்றவர். அதனால சொல்றாரு, எத்தனை தடவை சொல்றேன், ஒரு தடவையாவது சொல்றத கேட்கியா, உனக்கு என்ன கோட்டி பிடிச்சு போச்சா அப்படின்னா. இது நம்ம பகுதி பாசை, திருநெல்வேலி பாசை. இது கொஞ்சம் வினயம் இல்லாம வெகுளியா போறவன்னு சொல்லுவான், கோட்டிக்கார பை மாதிரி அலையறியப்பா அப்படிமா. கோட்டிக்காரனா அந்த பைத்தியம் முடிச்சு போச்சா அப்படின்னு கேக்குறது. இது நம்ம சைடுல உள்ள இந்த வழக்கு மொழி. இது அகத்தியர் எடுத்து கையாளுறாரு. உனக்குன்னு கோட்டியா, சொல்றத கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாரா, சரியா வந்துச்சு. அந்த சிவலிங்கத்தை அவர் பூஜை பண்ணி முடிச்சார். அவர் உனக்கு கோட்டியான்னு கேட்டு அந்த சிவலிங்கம் வந்ததுனால அவருக்கு பேரு கோட்டையப்படும். நம்ம சாமி எவ்வளவு எளிமையா இருக்கிறாரு பாருங்க. இதுக்கு மேல எளிமையா எப்படி வேணும். இதை அப்படியே வடமொழியில மாத்திரம்னா கோஷ்டி அப்பர் அப்படின்னு பேரு. இந்த கோஷ்டி அப்பரை வணங்குவதற்கு இந்திரலோகத்திலிருந்து எல்லா குழுவினரும் வந்தாங்களாம். ஒவ்வொரு உலகத்தில் உள்ள குழுவினர்கள் குழுவாக வந்து வணங்குறாங்களாம். ஒரு குழுவுக்கு வடமொழியில கோஷ்டின்னு ஒரு பேர் உண்டு. அந்த குழுவுக்கெல்லாம் தலைவரா இருந்ததுனால ஒரு பேர் அவருக்கு கோஷ்டியப்பர், தமிழ்ல கோட்டியப்பர். எளிமையான மூர்த்தி. அன்னை சிவகாமி அம்பியை சமேத கோட்டியப்பராக இங்க வீட்டில் இருக்கின்றார். இந்த அருமையான ஸ்தலம் சாமி. இதுக்கு மேல நமக்கு எளிமையான மூர்த்தியை நம்ம எங்க போய் தேட முடியும்? நாம அவரை தேடி வரணும்னு நினைச்சாலே அவர் நம்ம பக்கத்துல வந்துருந்தார் இல்லையா. அவர் பக்கத்துல நம்ம போகணும்னு நினைச்சாலே அவர் நம்ம பக்கத்துல வந்துடுறாரு. காலையிலேயே நம்ம பஸ்ல வரும்போது சிந்திக்கிறது திருவருள் துணை நின்றது போல, இந்த அடியார் கூட்டத்துக்குள்ள இருக்கிறதே நாம செய்த பெரிய பாக்கியம். அது இந்த கோட்டியப்பருடைய திருக்கோயில்ல நம்ம போன தடவை உலகார பணியிலேயே இங்க வந்து பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா காலம் கிடைக்காததுனால இந்த தடவை முழுமையா இங்க பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சாமி என்ன சொல்லிட்டாரு, ஏன்பா கொஞ்ச நேரமும் வந்து பாத்துட்டு போறீங்க, வாங்க என்னுடைய திருவடி நிழல்ல இன்னைக்கு முழுக்க இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுருக்கிறார். வேலை கம்மியா இருந்தாலும் சரியா இருந்தது. இப்போ சுவாமிக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சு காத்திருக்கிறார். உங்க பட்ரு வந்த உடனே தீவாரணை ஆயிரும். ஏன்னா பட்ரு வருது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் சரி இந்த தீவாரண நேரத்துல நம்முடைய சிந்தனையை முடிச்சுக்கணும். அதோட இன்னைக்கு இன்னொரு விசேஷமான ஒரு நாள். மதுரையில முருகருக்கான மாநாடு இந்த நேரத்தில் நடந்துட்டு இருக்குது. அது அரசியலா இல்லையாங்கிறது நமக்கு தேவையில்லை, அதை நம்ம ஒதுக்கிடுவோம். இந்த அருமையான நேரத்துல முருகப்பெருமானை நாம வழிபட வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. இந்த கடமையை நம்ம சிறமேற்கொண்டு நம்ம காலையில எல்லாரும் கந்தசஷ்டி கவசத்தை நம்ம பஸ்ல முழுமையா படிச்சோம். அவரவர்கள் மனதில அவரவர்களுக்கு தெரியும் திருப்புகள் அல்ல முருகனுடைய பாடல்கள்
ஏதாவது உங்களுடைய சிந்தனையிலே இன்று இருத்தி முருகப்பெருமானுடைய பரந்துபட்ட புகழையும் கோட்டியப்பருடைய பேர் அருள் திறத்தையும் பெற்று நம்ம எல்லாரும் நல்வாழ்வு வாழணும். அதுக்கு எல்லாம் வல்ல பரம்பொருள் நமக்கு துணை இருக்க வேண்டும், துணை இருக்கும் என்ற உணர்வோடு சாமி வந்துட்டாங்க. தீபாரணை ஆக போகுது. எல்லாரும் தீபாரணை தரிசனம் பண்ணிட்டு நம்முடைய பிரயாணத்தை தொடங்குவோம். இன்று இந்த உழவார பணிக்கு துணை நின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி தெரிவித்து இவ்வளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்யும். திருச்சிட்டம்பலம். நம பார்வதி பதையே.